வெல்கம் பேக் டு மை சேனல். நான் உங்களுடைய தமிழ்செல்வி பேசுகிறேங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, காலங்காலமாக நம்ம முன்னோர்கள் காலையில் அது வெறும் வயதில் குடிச்சிட்டு வந்த சுக்கு காப்பி தாங்க. அந்த சுக்கு காப்பியை நம்ம குடிக்கிறதுனால நம்மளுக்கு என்னென்ன பயன்கள் கிடைக்க போகுது, அது போக இல்லாமல் நம்ம வீட்லேயே எப்படி சுக்கு காப்பி பவுடர் தயாரிக்கலாம், சுக்கு காப்பி எப்படி நம்ம வைக்கலாம் அப்படின்றதையும் இந்த வீடியோவில் பார்க்குறதுக்கு முன்னாடி யாரெல்லாம் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையே அவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்க. இப்போ நார்மலாக பார்த்தீங்கன்னா நிறைய பேத்துக்கு சுக்கு அப்படின்னாவே என்ன அப்படின்னு கேட்பாங்க, அது எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அது பார்த்தீங்க அப்படின்னா இஞ்சி இருக்கு இல்லையா, இஞ்சியை தண்ணியில் நிறைய நேரம் ஊற வச்சு அந்த தோலை எடுத்து நீக்கிட்டு அதுக்கப்புறமா அதை நல்ல வெயில்ல நல்ல காய வச்சு எடுக்கிறதாங்க சுக்கு. ஃபர்ஸ்ட் எப்படி சுக்கு காப்பி மிக்ஸ் எப்படி பண்றது அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கப்புறமா அதை பயன்கள் பார்க்கலாங்க. இந்த சுக்கு காப்பி பவுடர் என்னென்ன பொருள் நம்ம தேவைப்படுது அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா சுக்குங்க. சுக்கு ஒரு பெரிய சைஸ்ல ஒரு 6 to 7 எடுத்து வச்சுக்கோங்க. நான் இங்க அரைச்சு பவுடராகவே எடுத்துக்கிட்டு 2 ஸ்பூன் எடுத்துக்கிருக்கேங்க. அப்புறமா மல்லி. ஸோ இந்த மல்லி பார்த்தீங்க அப்படின்னா வாய்வு தொல்லைகள் எல்லாம் நீக்கிறதுக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கு. அது போக இல்லாமல் அஜீரணமாகட்டும் இல்லை கொழுப்புகள் நம்ம உடம்புல சேர்ந்தாகட்டும் இது கரைக்கிறதுக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. தேர்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த மிளகு. இந்த மிளகு நம்மளுக்கு ரொம்பவுமே மலச்சிக்கல் ஆகட்டும் இல்லை அஜீரண கோளாறு ஆகட்டும் இல்லை நம்ம வயிற்று போக்கு ஏதாவது இருந்தாலும் அப்புறம் கொழுப்பு நம்ம உடம்புல சேர்றதாகட்டும் இதெல்லாமே தடுக்கக்கூடிய தன்மை இந்த மிளகுக்கு நிறையவே இருக்குங்க. ஃபோர்த் பார்த்துக்கிட்டிங்கன்னா சீரகம். சீரகம் உங்களுக்கு எல்லாமே தெரியும் என்ன பெனிஃபிட் அப்படின்ட்டு. நம்ம அன்றாட வாழ்வில் நம்ம கண்டிப்பாக சீரகம் இல்லாமல் சமைக்கிறது கிடையாது. ஸோ அந்த சீரகமும் எடுத்துக்கிறேன். ரொம்ப நல்ல ஸ்மெல் வர்றதுக்காகவும் ஏலக்காய் சேர்த்துருக்கேங்க. ஏலக்காயிலும் நிறைய பெனிஃபிட் இருக்கு. ஸோ அந்த ஏலக்காய் ஒரு 3 எடுத்துக்கிறேன். அப்புறமா கிராம்பு. ஸோ கிராம்பு 2 எடுத்துருக்கேங்க. ஸோ இந்த தாங்க இன்க்ரீடியன்ஸ் அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு சுக்கு 2 ஸ்பூன் எடுத்திருக்கேன். அது பவுடராக பண்ணி நான் எடுத்திருக்கேன். அப்புறம் மல்லி 4 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். அப்புறமா மிளகு 1 டேபிள் ஸ்பூன், சீரகம் 1 டேபிள் ஸ்பூன், ஏலக்காய் 3 எடுத்திருக்கேன், க்ளோவ் 2 எடுத்திருக்கேங்க. இந்த மாதிரி நீங்கள் இந்த லெவலில் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா பர்ஃபெக்டான சுக்கு காப்பி நம்ம போடுறதுக்கு கரெக்டாக இருக்குங்க. ஸோ இதை நம்ம என்ன பண்ணணும்னா லைட்டாக ஒரு கடாயில் வச்சு சூடு பண்ணி ஓரளவுக்கு அது நீங்கள் வறுக்கும் போதே ஒரு மாதிரி அழகான ஸ்மெல் வருங்க. ஸோ அப்போ கருக்காம நீங்கள் அதை எடுத்து வச்சுக்கணுங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா அதை எடுத்து நல்லா சுக்கு பவுடர் கூட சேர்த்து பவுடர் பண்ணி அதை செப்பரேட்டாக வச்சுக்கோங்க. இது நீங்கள் ஒரு ஏர்டைட் கண்டெய்னர் பாக்ஸ்குள்ளே போட்டு ஒரு மாதம் வரைக்கும் யூஸ் பண்ணலாங்க. நீங்கள் எப்பவுமே ஃப்ரெஷ்ஷாக நம்ம பண்ணி போட்டு வீட்டில் தான் நம்ம பண்ணுறோம் இல்லையா, ஒரு 15 days இல்லாட்டி ஒரு மாதத்துக்கு ஒரு டைம் நீங்கள் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா இது ரொம்பவுமே நல்லது. இதுவன் வெறும் வயிற்றுல இது நம்ம குடிச்சிட்டு வரதுனால நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய பயன்கள் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா எக்கச்சக்கங்க. ஸோ இந்த சுக்கு காப்பி நம்ம குடிச்சிட்டு வந்தோம் அப்படின்னா வயிறு எரிச்சல் சீக்கிரம் போகுங்க. அது போக இல்லாமல் இந்த மூட்டு வலியெல்லாம் இருக்குது இல்லையா, ஸோ இந்த மூட்டு வலிக்கு இந்த சுக்கு ரொம்பவுமே நிவாரணம் கொடுக்குங்க. நம்மளுடைய இருமலை நீக்கக்கூடிய தன்மை இந்த சுக்கு காப்பிக்கு ரொம்பவுமே இருக்குது. அது போக இல்லாமல் நிறைய பேர் தலைவலி அப்படின்னு இருப்பாங்க. எங்கேயாவது வெளியே போனாவோ தூரமாக நிறைய நேரம் ட்ராவல் பண்ணி போனாவோ இல்லை சில வேலைகளுக்காக நிறைய வேலை பண்ணிட்டு சாப்பிடாம இருந்தாலும் அவங்களுக்கு தலைவலி வரும். கரெக்டான நேரத்தில் சாப்பிடலன்னா கூட ஈவன் நம்ம நல்லா தூங்காமல் இருந்தால் கூட மன அழுத்தம் இருந்தால் கூட தலைவலி வரும். ஸோ அந்த டைமில் நீங்கள் இந்த சுக்கு ஜஸ்ட் ஒரு 1 டம்ளர் தண்ணியில் நல்லா கொதிக்கும் போது அந்த சுக்கு பவுடர் 1 டீஸ்பூன் நீங்கள் போட்டிங்கன்னா போதும். 1 டம்ளருக்கு அதை நீங்கள் ஒரு 3/4 டம்ளர் வர வரைக்கும் நல்லா காய வச்சு எடுத்துட்டு அந்த இதை ஃபில்டர் பண்ணி நீங்கள் அதை குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய தலைவலி சீக்கிரமாக போயிடுங்க. ஸோ ரொம்பவுமே இந்த 2 புறவுங்களுக்கும் கீழே அந்த கீழ்ப்பகுதியில் தாங்க முடியாத வலி யாராவது வந்துச்சு அப்படின்னா அவங்க என்ன பண்ணலாம்னா இந்த சுக்குவை கொஞ்சம் பவுடர் மாதிரி பண்ணி அதையும் பெருங்காயத்தூளையும் 2 சேர்த்து கொஞ்சம் தண்ணி கலந்து அதை நீங்கள் ஒரு 10 மாதிரி போட்டு அங்கே அந்த நடு புருவத்துக்கிட்ட வச்சிங்க அப்படின்னா ஸோ அங்கே அந்த வலி சீக்கிரமாக போயிடுங்க. ஏன்னா இந்த சுக்குக்கு நம்ம தலையில் இருக்கக்கூடிய தண்ணியை உறிஞ்சக்கூடிய தன்மை இதுக்கு அதிகமாகவே இருக்குது. ஸோ சீக்கிரமாகவே போயிடுங்க. ஸோ தலைவலி வந்தாலும் நார்மலாக தலைவலி வந்தாலும் இதை குடிக்கிறது ரொம்பவுமே நல்லது. அது மட்டுமா இந்த நம்மளுடைய பல் கூச்சம் ஏதாவது இருந்துச்சுன்னா கூடவும் வாய் துர்நாற்றம் ஏதாவது
ஏதாவது இருக்கிறவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த சுக்கு பவுடர்னால கொஞ்சம் உப்பு சேர்த்து அதை வந்து நீங்கள் பல் விளக்கிட்டு வந்தீங்கன்னா காலையில் வந்து விளக்கிட்டு வந்தீங்க அப்படின்னா அந்த பல் கூச்சமாகட்டும் ப்ளஸ் உங்களுடைய வாய் துர்நாற்றமாகட்டும் அதெல்லாம் போயிடும். ஏன் இந்த சுக்கு பவுடர் நம்ம வந்து மேக் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா, அந்த பவுடர் கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்து நீங்கள் அதை வந்து பல் விளக்கிட்டு வந்தாவே போதுங்க, சரி ஆயிடும் சீக்கிரமா. அது போக இல்லாமல் இந்த வயிற்று பிடிப்பு அப்படின்றது நம்மளுடைய வாயு வந்து ஜாஸ்தியாகி நம்ம வயிற்று வந்து பிடிக்கிறது தாங்க வயிற்று பிடிப்புன்னு சொல்கிறோம். ஸோ அப்படியே வாய்வு ஏதாவது பிரச்சனை இருந்தால் கூட இதை வந்து நீங்கள் இந்த டீயை மேக் பண்ணி நீங்கள் குடிச்சிட்டு வந்தீங்கன்னா சீக்கிரம் நிவாரணம் கிடைக்குங்க. வயதானவங்களுக்கு வந்து வாத நோயோ மலச்சிக்கலோ ஆஸ்துமோ இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாமே வருங்க. ஸோ அவங்க வந்து இந்த சுக்கு காப்பி அடிக்கடி அவங்க எடுத்துகிட்டு வந்தாங்கன்னா ரொம்பவே நல்லது. இது எந்த டைமில் குடிக்கணும் அப்படின்னாலாம் இல்லைங்க, எந்த டைமில் வேணாலும் குடிக்கலாங்க. உடல் எடை குறைக்க ஆசைப்படுறவங்க இதை வந்து நீங்கள் குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்கள் உடலில் உள்ள கொழுப்புக்கள் எல்லாமே கரைக்கிறதுக்கும் மட்டும் இல்லாமல் தொப்பையோட அளவையும் குறைச்சு உங்களுடைய உடல் எடை வந்து சீராக இருக்க வந்து இந்த சுக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கு. இந்த சிறுநீர் தொற்று எதாக இருந்தாலும் இந்த நீக்கக்கூடிய தன்மை வந்து இந்த சுக்கு காப்பிக்கு இருக்குங்க. இந்த பதிப்பு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு ஒரு சின்ன லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நான் இது போல முக்கிய குறிப்புகளோட உங்களை மீட் பண்றேன். Until then, bye from Tamilselvi.